எம்பி எலெக்ஷன்ல ஏன் தோத்து போனோம் யாரு அப்படின்னு சொல்லி அதிமுகவோட தலைமை அலுவலகத்தில் ஒவ்வொரு நாளும் ஆலோசனை கூட்டம் நடந்துட்டு இருக்கு. அதுக்காக இன்னைக்கு திருப்பூர் தொகுதிக்கான ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு. இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு நிறைய நிர்வாகிகள்லாம் வந்து கலந்துருக்காங்க. உள்ள வரும்போதே பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் கிழக்கே போகும் ரயில் அப்படின்னு சொல்லி பாட்டு பாடிட்டே வந்திருக்காரு. அது பாட்டுலாம் பாடலங்க, கூட வந்திருக்க இன்னொருத்தர் வந்து எங்க ரயில்ல வந்தீங்களா, ஒரே டிக்கெட்ல வந்தீங்களா அப்படிலாம் கேட்கும்போது அவர் வந்து கிழக்கே போகும் ரயில்ல போறாரு அப்படின்னு சும்மா சொல்லி கலாய்ச்சிருக்காரு. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் உள்ள போன உடனே நிர்வாகிகள் கிட்ட வந்து ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு. இதுல வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்திருக்காரு, அதே மாதிரி பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் இருக்காங்க, அதே மாதிரி பல நிர்வாகிகள் இருக்காங்க. ஆனா வந்து உள்ள என்ன பேசினாங்க அப்படிங்கிறது வழக்கம் போல வெளியே வந்து சொல்லல. மேற்கு மாவட்டத்துல ஒரு எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா அதிமுக ஜெயிச்சிரும் அப்படின்னு தான் எப்பவுமே நினைச்சு வந்துட்டு இருந்தாங்க. இந்த டைமும் அப்படிதான் நினைச்சிருந்தாங்க. ஆனா அவங்களே எதிர்பாராத விதமா அதிமுக வேற தோல்வியெல்லாம் சந்திச்சதுனால ரொம்ப டீப்பா ஆலோசனை எல்லாம் நடந்திருக்கும். எங்க தப்பு பண்ணோம், எங்க மிஸ்டேக் நடந்துச்சு கண்டுபிடிங்க. ஏங்க உள்ள என்ன நடக்குது ஏன் வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க தெரியுமா? ஏன் சொல்ல மாட்டாங்க? அதாவது 2026 எலெக்ஷனுக்கு இப்பவே வந்து உள்ள ஏதோ வியூகம் வகுத்துருக்காங்க. அதை வெளியே சொல்லிட்டா வந்து தெரிஞ்சிருமில்ல. வியூக்கும் ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு எப்படின்னு எலெக்ஷன்ல தெரியதானே போகுது. ஏங்க பிரியாணி வாசம் எதுவும் அடிக்குது இல்லையா? ஏன் உங்களுக்கு அடிக்குதா? எனக்கு வருது, விக்கிரவாண்டியிலிருந்து அடிக்குது. ஓஹோ. இந்த பக்கம் அதிமுக தேர்தலில் ஏன் தோல்வி அடைஞ்சோம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது டிஎம்கே விக்கிரவாண்டியில ஜெயிச்சதுக்காக நன்றி தெரிவிப்பு கூட்டம். ஏடிஎம்கே தான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நிக்கவே இல்லையே. ஏடிஎம்கே விக்கிரவாண்டியில நிக்கலங்க. ஆனா எம்பி எலெக்ஷன் ரிலேட்டடான டிஸ்கஷனை பண்ணிட்டு இருக்காங்க. திமுக இந்த இடைத்தேர்தலில் நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நிர்வாகிகளுக்கு இதுக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாத்துக்குமே நன்றி தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஆமா, நன்றி மட்டும் இல்லாம நன்றி தெரிவிச்சு இந்த தொகுதியோட பொறுப்பாளர் ஜெகத் ரட்சகன் எம்பி இருக்காருல்ல, அவருக்கு வந்து ஒரு விஷயத்துல பொறாமையா இருக்காமா. ஏன் ஜெயிச்சிட்டாங்களா, அதுல என்ன பொறாம? ஒரு வகையில் எங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் பொறாமையா கூட இருக்குது. ஏன்னா இப்படி ஒற்றுமையாக இந்தியா கூட்டணி அத்தனை அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த தேர்தலில் இங்கே வந்து பங்கெடுத்துக் கொண்டார்கள். என்னுடைய அருமை சொந்தங்களே, உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்ளுகிறேன். இந்த தேர்தலில் எந்தெந்த வாக்குறுதிகளை எல்லாம் தந்தார்களோ அத்தனையும் குறைந்தது 3 அல்லது 6 மாதங்களுக்குள் எல்லா பணிகளையும் செய்து முடித்து தருவோம் என்பதை. ஓகே, அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதாவது காலையில எந்திரிச்ச உடனே அலாரம் அடிக்குதோ இல்லையோ, ஒரு முதல்வர் அவர்கள் ஒரு குழந்தை மாதிரி, ஒரு தங்க தலைவன், எவ்வளவு மகிழ்ச்சி நினைக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் காலையில் 7 மணிக்கு 6:30 மணிக்கு 6 மணிக்கு முதல் போனு பொன்முடிக்கு வரும். பொன்முடிக்கு வந்ததுன்னா அடுத்தது எனக்கு வரும். என்னன்னா தூங்குறீங்களான்னு கேட்பார். கண்டிப்பா தூங்கிட்டு தான் இருப்பேன். அப்படிலாம் இல்லைன்னா எழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்படி நம்ம எல்லாம் இயக்கி இந்த தேர்தலை சாரதியை போல் நடத்திய பெருந்தகை நம்முடைய தளபதி அவர்கள் தான். அவர்களுக்கும் இந்த வெற்றி. அமைச்சர் பொன்முடி அவர்கள் பேசும்போது இந்தியாவில் இதே மாதிரி 13 சட்டமன்ற தொகுதிகளுக்கு தேர்தல் நடந்தது. அந்த 13 தேர்தலில் 11 இடங்களிலே வெற்றி பெற்றது இந்தியா கூட்டணி தான். 2 இடத்துல தான் இன்னைக்கு இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற பிஜேபி. அந்த 11 இடங்களில் வெற்றி பெற்றதிலேயும் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இந்த தொகுதி நம்முடைய சிவா அவர்கள் தான் வெற்றி பெற்றார். பெருமைப்பட்டா மட்டும் போதுமா? எல்லா நிர்வாகிகளையும் ஒன்னா கூப்பிட்டு உட்கார வச்சு பிரியாணி சாப்பிட்டு அந்த நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தையே சூப்பரா முடிச்சிடறாங்க. அந்த லெக் பீஸ் கடிக்கிற சீன் வேற ஐயோ என் கண்ணுக்குள்ளே இருக்குது. எம்பி எலெக்ஷன்ல தோத்ததுக்கு அதிமுக கூட்டம் நடத்திட்டு இருக்காங்க. பை எலெக்ஷன்ல ஜெயிச்சதுக்கு திமுக ஒரு கூட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அடுத்து வரப்போற எலெக்ஷன்ல ஜெயிக்க போறதுக்கு தமாக தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு கூட்டம் நடத்திருக்காங்க. நிர்வாகிகள் எல்லாமே சந்திச்சு அடுத்த எலெக்ஷனுக்கு நம்ம எப்படி பிளான் பண்ணணும், நம்ம வியூகம் எல்லாம் எப்படி வகுக்கணும் அப்படின்னு ஜி.கே. வாசன் அவர்களுடைய தலைமையில தான் இந்த கூட்டம் எல்லாமே நடந்திருக்குது. கூட்டத்துல நிர்வாகிகள் எல்லாருமே ஜி.கே. வாசன் அவர்களை சந்திச்சு வாழ்த்தெல்லாம் பெற்றிருக்காங்க. ஆலோசனையில முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப நடந்த இந்த பட்ஜெட்டை பத்தி பேசியிருக்காரு. பட்ஜெட்டை பத்தி அவர் என்ன சொல்லுவாரு? கூட்டணியில வேற இருக்கிறாரு, கொஞ்சம் நல்ல விதமா சொல்லிதானே ஆகணும். நம்முடைய மத்திய அரசனுடைய பட்ஜெட்டை பொறுத்தவரையிலே இந்தியாவினுடைய வளர்ச்சி அதில் அனைத்து மாநிலங்களும் உள்ளடக்கி இருக்கிறது. எனவே எல்லா மாநிலங்களுடைய வளர்ச்சியை உறுதி செய்து கொள்ளும் வகையிலே இந்த பட்ஜெட் அமைய பெற்றிருக்கிறது என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். ஏங்க தமிழ்நாட்டுக்கு நிதியை ஒதுக்கல, தமிழ்நாடுங்கிற பேரே அடிபடலைன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட 25 எம்பி கொடுத்திருந்தீங்கன்னா நாங்கள் எப்படியா பேரா வந்திருப்போம் அப்படின்னு இவரே எப்படி சொல்றாரு? தமிழ்நாடு தமிழகத்தினுடைய பிராந்திய கட்சியினுடைய
தலைவர் தமிழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையிலே தமிழகத்திற்கு இன்னும் கூடுதலாக பணம் வேண்டும் என்று கேட்பது என்னுடைய கடமை, உரிமை. அதை மத்திய அரசிடம் கேட்பேன் என்பதிலும் மாற்று கருத்து கிடையாது. ஜி.கே. வாசன் அவர்கள் ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சியில மத்திய அமைச்சரா இருந்தார். அப்ப கூட இவங்க நிதியை கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவர் இருந்த கட்சி பத்தி இப்ப சொல்றார். எல்லா நிதி அமைச்சர்களும் எல்லா மாநிலத்தின் பெயரை சொல்லி குறிப்பிட்டு பட்ஜெட்டில் அவர்களுக்கு என்ன இவர்களுக்கு என்ன என்று கூறுவது சாத்தியமே அல்ல என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. பாஜக அரசு மட்டுமல்ல, காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது அந்த பட்ஜெட்டையும் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள், அந்த நிதியமைச்சர்களையும் பார்த்திருக்கிறீர்கள், அதற்கு முன்னிருந்த அரசையும் பார்த்திருக்கிறீர்கள். அல்ல, அரசியலுக்காக, அரசியல் காரணங்களுக்காக, வாக்கு வங்கிக்காக பேசுவதை விட்டுவிட்டு மத்திய அரசில் இருக்கும் தொகுப்பிலிருந்து தமிழகத்திற்கு கொடுக்கப்படுகின்ற அத்துணை திட்டங்களுக்கும் முறையே சரியே அந்த தொகுப்பு தொகை வழங்கப்படுகிறது என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. தமிழ்நாட்டில் ஒரே காங்கிரஸ் மேயரா இருக்கக்கூடியவர் தான் கும்பகோணம் மேயர். அங்க கும்பகோணம் மேயருக்கும் துணை மேயருக்கும் நிறைய வாக்குவாதம் எல்லாம் இருந்திருக்கு. அதே மாதிரி மாமன்ற உறுப்பினர்களுக்கும் நிறைய வாக்குவாதம். என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க, அது எப்படிங்க நீங்க இப்படி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரியான டிஸ்கஷன் எல்லாம் ஹெவியாவே போயிருக்கு. குற்றச்சாட்டு மட்டுமே முறையாக இருந்தால் ஏதோ இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியை தனிப்பட்ட முறையில் மேயர் குற்றம் சாட்டுவதாக நான் கருதுகிறேன். அதிகாரிகளை தடுக்கிறாங்கன்னு சொல்றான். அதிகாரிகளை பணி செய்ய விடாம தடுக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஆட்சியை பத்தி நான் குறைச்சு எந்த அதிகாரிகள் சொன்ன ஆட்சியை சொன்னதாக அர்த்தம். நான் மேயர் அவர்கள் அதிகாரிகள் யாரும் எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்க மாட்டாங்க, நாங்க திட்டங்களை செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது அதிகாரிகள் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இல்ல அப்படின்னு சொல்ல, துணை மேயர் யாருன்னு பார்த்தா திமுகவை சார்ந்தவர்கள் தான். சோ துணை மேயரும் அங்க இருக்கக்கூடிய மாமன்ற உறுப்பினர்களுமே நீங்க எப்படிங்க அதிகாரிகள் சரியில்லைன்னா நீங்களும் ஒரு மேயரா இருக்கீங்க, பொத்தாம் பொதுவா பேசக்கூடாது. எத்தனை அதிகாரிகள் இருக்காங்க, நீங்க எந்த அதிகாரி மேயர் கூப்பிட்டு நீங்க எந்த இடத்துக்கு கூப்பிட்டீங்க, எத்தனாம் தேதி கூப்பிட்டீங்க, எந்த அதிகாரி வரலன்னு மட்டும் நீங்க சொல்லுங்க. இதுக்கிடையில மேயர் அவர்களே திடீர்னு வெளிநடப்பு செஞ்சிருக்காரு. மேயர் வெளியில் போயிட்டாரா? வெளிநடப்பா? ஐயா சாரி, வெளிநடப்பு இல்ல, அதாவது வெளியே எந்திரிச்சு போயிருக்காரு. திருப்பி அவர் உட்கார்ந்துட்டார். உட்கார்ந்ததுக்கு அப்புறம் எப்படி நான் பேச பேச நீங்க வெளியே போலாம், அது எப்படி நீங்க வெளிநடப்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லி அது ஒரு வாக்குவாதமா இருக்கு. ஏங்க அவர் கார்த்திக் சிதம்பரத்தை அவர்களுடைய ரசிகரா கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். எதனால அப்படி சொல்றீங்க? ஏன்னா திமுக காங்கிரஸ் மோதலா இருக்குல்ல. ஓ, அதனால அவர் வழியை ஃபாலோ பண்றாரு அப்படின்னு சொல்ல வரீங்களா? கும்பகோணம் மாவட்டத்துல தான் ஒரே பூசலா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கோயம்புத்தூர்லயே அதே தான் நடக்குது. கோயம்புத்தூர் மேயர் வேற இப்பதான் ராஜினாமெல்லாம் செஞ்சிருந்தாங்க. அடுத்ததான் துணை மேயர் அவர்கள் தான் இந்த மாமன்ற கூட்டத்தை எல்லாம் நடத்தியும் வந்துட்டு இருக்காங்க. அங்க திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வாதம் எல்லாம் போக, என்னங்க நீங்க எப்படி இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணீங்கன்னா துணை மேயர் நீங்க தான் இந்த இதுக்கெல்லாம் பொறுப்பேற்றுக்க வேண்டியதா வரும் அப்படின்னு காரசாதமான விவாதம் தான் போச்சு. அப்படி என்ன பிரச்சனையா? ஏன் இந்த மாதிரி என்ன ஆரம்பிச்சு? என்ன பிரச்சனைன்னு தெரிய மாட்டேங்குது. ரொம்ப நேரமா பேசுறாங்க, ஒரு முடிவுக்கு வர மாட்டேங்கிறாங்களே. டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு இல்லத்துக்கு கூடுதல் கட்டடம் கட்டுறதுக்காக இன்னைக்கு அடிக்கல் நாட்டியிருக்காரு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அவர் தான் நிதி ஆயோக் கூட்டத்துக்குலாம் போக மாட்டேன்னு வேற சொல்லியிருந்தாரு. இப்ப ஏதாவது டெல்லி போயிட்டாரா? டெல்லியில இல்ல, அதாவது இங்கிருந்து சென்னையில இருந்து காணொலி காட்சி மூலமா அந்த நிகழ்ச்சி நடத்தி இருக்காரு. நிதி ஆயோக் கூட்டம் நாளைக்கு நடக்க போகுது. அதற்கிடையில இன்னைக்கு காணொலி காட்சி மூலமா இந்த வேலையெல்லாம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முடிச்சிட்டாரு போல. அதே டெல்லியில மழை ஒரு பக்கம் பெஞ்சிட்டு இருக்கு, பாராளுமன்றத்துல காரசாரமான விவாதங்களும் போயிட்டு இருக்கு. தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள், அதாவது தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர், பட்ஜெட்ல என்னென்ன பிரச்சனை எல்லாம் இருக்குது, நிதிநிலை அறிக்கையை 7வது முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்திருக்கின்றார் என்று பெருமையோடு அனைவரும் கூறுகின்றார்கள். அது மகிழ்ச்சிதான். 8 முறை தமிழ்நாட்டிற்கு மாண்புமிகு பிரதமர் அவர்கள் வருகை தந்தும் ஒரு இடத்தில் கூட அவர்தம் கூட்டணி கட்சிகளை சார்ந்தவர்களை வெற்றி பெற செய்யவில்லை தமிழ்நாட்டு மக்கள் என்றுதான் ஜனநாயகத்தை உயர்த்தி பிடித்த, கூட்டாட்சி தத்துவத்தை உயர்த்தி பிடித்த, மத நல்லிணக்கத்தை உயர்த்தி பிடித்த தமிழ்நாட்டு மக்கள் பழிவாங்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் சொல்லவில்லை, 8 கோடி தமிழ் மக்கள் சொல்லுகின்றார். நீங்க பீகார் ஆந்திராவுக்கு அள்ளி கொடுத்ததெல்லாம் ஓகேங்க, இருக்கட்டும். தமிழ்நாட்டுக்கு ஏதாவது கிள்ளியாச்சு கொடுத்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஏப்ரல் மாத ஜிஎஸ்டி வசூல் மூலம் பீகார் மாநிலம் ஒன்றிய அரசிற்கு கொடுத்தது 1992 கோடி. ஆனால் தமிழ்நாடு கொடுத்தது 12,210 கோடி.
பீகாருக்கு ஒன்றிய அரசாங்கம் இந்த நிதிநிலை அறிக்கையிலே வாரி வழங்கி இருப்பது 37,500 கோடி, தமிழ்நாட்டிற்கு சுழியம், அதாவது 0. அதிமுக இவ்வளவு நாளா பாஜக கூட்டணியில தான் இருந்தாங்க. ஆனா இப்ப வந்து பாஜக கூட்டணியில இல்ல, வெளியே வந்துட்டாங்க. பட்ஜெட் எல்லாம் பாஜக தாக்கல் செஞ்சதுக்கு பின்னாடி அதிமுகவில் இருக்கக்கூடியவங்க பட்ஜெட் எப்படி அப்படின்னு கருத்துலாம் தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்கல்ல. Speak on the budget. Defending us. I appreciate Chidambaram has realized now. He speak on the subject. He studied about Nirmala Sitharaman said she studied Tamil Nadu. Mr. Abdullah. Chidambaram also studied Tamil Nadu. Kanimoji, please What is elected to Tamil Nadu during his period? Please I want to know, because let these people understand that Chidambaram not allocated any fund. Speak on Tamil Nadu is speak on the budget because of the former finance minister. Now he is giving the lessons. Your That's time, the thing I want to say. Your time is over already. My time is over. Yes. But my issues are not over. Sir. Time is over. My issues are not over. Index. Which I am coming for demanding that. Sir. In your next speech, you make your other issues. தம்பிதுரை அவர்களும் சி.வி. சண்முகம் அவர்களும் இந்த கருத்துக்களை எல்லாம் ராஜ்யசபால தமிழ்நாட்டு மக்களுக்காக முன் வச்சிருக்காங்க. As per our former Chief Minister and General Secretary AIADMK, Thiru Edappadi Panichami stated, even though the Hosur-Coimbatore Defence Corridor is announced, no allocation of funds is made for this project. Tamil Nadu need projects, funds, not the alwa made by before the pre-budget. Thanking you. என்னங்க ஜேசிபில லைன் அடிக்குது, இதுன்னு உத்தரப்பிரதேசா? தமிழ்நாடு தாங்க. அதாவது அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் எல்லாம் செஞ்சு வந்துட்டு இருந்தாங்க. அதனுடைய ஒரு பகுதி தான் இது. ஓகே. திண்டுக்கல் மாநகராட்சியில் நடந்த இந்த விஷயம், அதுக்கு வந்து அவர் வந்து தோக்க விழாக்க பச்சை கொடி அசிச்சு தோக்க வச்சிருக்காரு. ஐ பெரியசாமி அவர்கள் முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தியும் பேசியிருக்காரு. என்னது? திமுக காங்கிரஸ் மோதல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு இல்லையா, அதை பத்தி அவர் கருத்து சொல்லியிருக்காரு. என்னங்க, கார்த்தி சிதம்பரம் அவர்கள் அப்படிலாம் பேசியிருக்காரு, திமுக கிட்ட நாங்க அப்படி நிக்கணுமாலாம் பேசியிருக்காரு போல அப்படின்னு கேட்டதுக்கு, தேர்தல் முடிஞ்சு வச்சுல அதே மாதிரி வந்து அடுத்த தேர்தல் வரையில எல்லாம் வந்து சேர்ந்துருவாங்க. அப்போ ஏதோ பிரச்சனை போயிட்டு தான் இருக்குன்னு எடுத்துக்கலாமா? அதாவது கருத்து வேறுபாடு இருக்கலாம், கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஆனால் கூட்டணியிலோ இந்திய கூட்டணியில் உருவாக்கப்பட்ட கூட்டணி எங்களுடைய தலைவர் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவுக்கே ஒரு கூட்டணியை உருவாக்கி அதற்கு முன்னுதாரணமாக 40க்கு 40 தொகுதிகளும் வென்று இன்றைக்கு சாதனை படைத்திருக்கிறார்கள், இமாலய சாதனை படைத்திருக்கிறார்கள். இந்த எம்பி எலெக்ஷன் நடந்துட்டு இருந்ததால இந்த புதிய பேருந்துகள் துவக்க விழா நடக்காமே இருந்துச்சுல்ல. ஆமா. இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர் பஸ் ஸ்டாண்ட்லயும் டெய்லியும் காலையில பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஊர் பஸ் ஸ்டாண்ட்ல அமைச்சர் சிவசங்கர் இருப்பாரு. ஏன்னா அந்த பஸ் எல்லாம் தொடக்கி வச்சு மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஆமா, அப்படி பயன்பாட்டுக்கு கொண்டு வரும்போது எல்லா ஊர்லயும் பாத்தீங்கன்னா வந்து பச்சை கொடி அசைச்சு துவக்கி வச்சுட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவார். ஆனா இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, விழுப்புரத்துக்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கு, துவக்கி வச்சுட்டு அந்த பஸ்ல பயணம் மேற்கொண்டிருக்காரு. டிக்கெட்லாம் எடுத்திருக்காருங்க. அதுவும் ₹1 ₹2 கொடுத்துடலாம் இல்ல, ₹500 நோட்டை நீட்டி இங்க பாருங்க கண்டக்டர் ஒரு 10 டிக்கெட் கொடுத்துருங்க. இருக்கிற எல்லாத்துக்கும் அவரே டிக்கெட் எடுத்துட்டாரு. ஏன்னா அமைச்சரா இருந்தாலும் ஓசியில போறாரு அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாதுல்ல, அதனால. அது மட்டும் இல்ல, எம்எல்ஏ அவர்களுக்கு வந்து நீங்க டிக்கெட்லாம் கொடுக்காதீங்க, அவருக்கு எம்எல்ஏ பாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அதையும் கரெக்டாவே கண்டக்டர் கிட்ட சொல்லி அனுப்புறாரு. இவரு எம்எல்ஏ தானே, இவருக்கு ஒரு பாஸ் இருக்குமே. எல்லாத்துக்கும் கூட வரவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு டிக்கெட் எடுக்கணும் இல்லையா, ஆதரவாளர்கள் தொண்டர்கள் அப்படின்னு, அதனாலதான் ₹500 கொடுத்திருக்காரு. ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் அப்படின்னு ஒருத்தர் வருவாரு, அவர் எங்க இன்னும் காணோம். இதுதாங்க என்னன்னா பட்ஜெட் விவாதம் எல்லாம் நடந்துட்டு இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன், இடியிடம் குற்றம் இருப்பதாக கண்டுபிடித்து குற்றம் கற்பித்துக் கொண்டிருப்பவர்கள் முன்னாடி குற்றவாளியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் புகைந்து கொண்டிருக்கும் பகையை கூட தள்ளி வைத்து கில்லியாக சும்மா கன்று போல் துள்ளி நிற்கின்ற இடி மீது குற்றம் சுமத்தலாமா? சற்றும் எதிர்பாராத நேரத்தில் என் மீது சுமத்தும் குற்றத்தையும் சுக்குநூறாக உடைத்திருந்து இடி ஒரு குற்றவாளி இல்லை அறிவாளி என்று நிரூபித்து காட்டுவார். முந்தி அடித்து எனக்கு முன்னாடி நிற்கின்ற எதிரியை கூட முறியடித்து முன்னேறி காட்டுவான் இடி. என்னை எதிர்த்து நிற்கும் எதிர்கட்சி கூட்டணி என் ஆணிவேருக்கு ஆப்பு சீவி வைக்க கங்கணம் கட்டி கொண்டிருந்தாலும் கவலை இல்லாமல் பல்லை இழித்து கொண்டு எனக்கு சதி செய்யும் கொடைமடக்கியோட பல்லை பிடுங்கி பல்லாங்குழி விளையாட முடிவு எடுத்து விட்டார். பார்க்கடலை கடைந்து அதிலிருந்து அமிர்தம் எடுப்பது போல் பாறையாக ஒட்டி நிற்கும் கொடைமடக்கியை வெட்டி எடுக்கவும் தயங்க மாட்டான். ஆக தன்மானத்தை வெள்ளாமைக்கு போட்டு வெளுத்து வேட்டியாக்கி இடுப்புல கட்டி கொண்டு அந்த வானத்தை போல் உயர்ந்து நிற்பவன்
ஆனாலும் பூமியில் பிறந்ததை மறந்து பறக்கவும் மாட்டான். எதிரியை கூட நண்பனாக நினைக்கும் எனக்கு எதிரிகள் இருப்பதை விரும்ப மாட்டான். ஆனால் துரோகம் செய்தவர்களுக்கு இடி ஒரு வல்லவன். இப்படி கொடைமடக்கிக்கு புரிந்த மொழியில் புது புது படமாக ஓடிக்கொண்டிருக்கும் இடியின் அரசியல் மொழி புரிந்து கொள்ள கொடைமடக்கியால் முடியாது. என் அரசியல் கலையை விலை பேசலாம் என்று குட்டையில் மீன் பிடித்துக் கொண்டத கொடைமடக்கி வலையை வீசி விண்மீன்களை பிடிக்க ஆசைப்படலாம். ஆசை பேராசையாக இருப்பதால் தான் அச்சம் இடிக்கு அணை போட்டு தடுத்து நிறுத்துகின்றது. ஆக ஏணி மேலே ஏணி வைத்து ஏறி நின்றாலும் எட்டாத உயரத்தில் இருக்கும் வானத்தை எட்டி பிடிக்க முடியாது. எத்தனை குட்டி கரணம் அடித்தாலும் இடியின் இடத்தை பிடிக்க முடியாது. அரசியலில் இடிக்கு தெரிந்ததெல்லாம் கொடைமடக்கிக்கும் தெரிந்திருக்க நியாயமில்லை என்பதை உறுதியாக கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.